அப்படின்னா ஐட்ரேஷன். So same problem, solve P of n equal to 2 times of P of n by 2 plus 1 and initial condition P of 1 equal to 1 or n equal to இதில் கொஞ்சம் வேறு பார்த்துக்கலாம். சரி, இப்போ இது யூஸிங் ஐட்ரேஷன் மெத்தட். சரி, எப்படி பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் நல்லா பார்த்துக்கங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். திரும்ப திரும்ப அதே தான் வரப்போது, வேறு எதுவும் இல்லை. இட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப். S1 வச்சுக்கோங்க, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். given that ப்ராப்ளத்தை அப்படி எழுதிங்க. அதாவது இதை மட்டும் விட்டுட்டு given என்ன இருக்குது அதை அப்படியே எழுதிங்க. P of n equal to 2 into P of n by 2 plus 1. சரியாமா? எழுதிட்டீங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? இதிலிருந்து நம்மளுக்கு என்ன வேணும்? T of n by 2 வேல்யூ வேணுமா? அப்போ இந்த இடத்துல T of n by 2 ஓட வேல்யூ என்ன வருது அனலைஸ் பண்ணி எழுதிங்க. T of n by 2 என்ன பண்ண போறீங்க? n இருக்கிறதுல n by 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போறீங்க. அப்போ n இருக்கிறதுல n by 2 போட்டால் என்ன கிடைக்கும்? P of 2 டைம்ஸ் இருக்குது முன்னாடி. அப்போ 2 டைம்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன பண்ண போறேன்? இந்த T of n by 2 கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு வந்து n இருக்கிறதுல n by 2 அப்ளை பண்ண போறேன். அப்போ என்ன இருக்குது? ஆல்ரெடி இந்த 2 இருக்குது, இங்கே t இருக்கிறதுல n இருக்குது. அப்போ n by 2 டிவைட் பை 2 வந்து n by 4 ஆகும். கரெக்டுங்களா? அப்போ n by 4 ப்ளஸ் 1 வரும். சரியாமா? இந்த ஸ்டெப் புரிஞ்சிச்சுன்னா வர ஸ்டெப் ஈஸியாக இருக்குமா? இது என்ன டவுட் இருக்குங்களா சஸ்வதா? ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ வந்து இங்கே அப்ளை பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப், அதாவது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல என்ன பண்ண போறீங்கன்னா P of n by 2 க்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ண போறீங்க. அப்போ என்ன நடக்கும் சொல்லுங்க? P of n தான் இங்கே இருக்கும், பட் இந்த n by 2 க்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ண போறீங்க, இங்கே இருக்கிற வேல்யூ. அப்போ என்ன வரும் சொல்லுமா கண்ணு? அந்த வேல்யூ அப்ளை பண்ண என்ன ஆகும்? ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ ஃபுல்லாக அப்ளை பண்ண போறீங்க. கரெக்டுங்களா? இந்த வேல்யூ ஃபுல்லாக அப்ளை பண்ண போறீங்க. அப்போ என்னாச்சு? 2 டைம்ஸ் ஆஃப் 2 into P of n by 4 plus 1. இதுக்கு பதில் இந்த வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு, வெளியே ஒரு ப்ளஸ் 1 வருது. கரெக்டாமா? இப்போ இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். 2 into 2 2 ஸ்கொயர் எழுதலாமா? 2 into 2 4 எழுதலாம், இல்லை 2 ஸ்கொயர் எழுதுங்க. ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் இருக்கு. 2 into 2 2 ஸ்கொயர் into T of n by 4. 2 into 1 வந்து 1, 2 into 1 வந்து 2, அப்போ ப்ளஸ் 2 ப்ளஸ் 1. கரெக்டாமா? இந்த ஸ்டெப் எப்படி வந்து தெரியுதா? இந்த 2 செஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க, இந்த 2, அப்போ 1 into 2 வந்து 2 வருது. சரியாமா? இப்போ நம்ம எது கண்டுபிடிக்கணும்? எகைன் T of n by 4 கண்டுபிடிக்கணும். எகைன் என்ன கண்டுபிடிக்கணும்? T of n by 4. அப்போ சொல்லுங்க, T of n by 4 என்ன கிடைக்கும் சொல்லுமா? T of n by 4 எங்க அப்ளை பண்ணுவீங்க? எகைன் மெயின் ஈக்குவேஷன். இங்கே ப்ரீவியஸ் போடுறாங்க, நம்ம எப்பயுமே வந்து மெயின் ஈக்குவேஷன்ல சப்மிட் பண்ணணும். அப்போ சொல்லுங்கம்மா, மெயின் ஈக்குவேஷன்ல சப்மிட் பண்ண என்ன நடக்குது? n இருக்கிறது n by 2. n by 2 போட்டு என்ன கிடைக்கும்? n by 8 கிடைக்குமா? அப்போ என்னாச்சு? 2 into T of n இருக்கிறதுல n by 4. அப்போ 4 வந்து கீழே வந்துடும், அப்போ n by 8. அப்போ n by 8 plus 1. ஓகேங்களா? இப்போ ஸ்டெப் 3 நீங்களே சொல்லுங்க. அப்போ இந்த n by 4 ஓட வேல்யூ இங்கே சப்மிட் பண்ணுங்க. என்ன நடக்கும்? ஸ்டெப் 3 நீங்களே சொல்லுங்க. T of n equal to சொல்லுமா? ஸோ இங்கே வந்துட்டு 2 cube ஆர் 2 cube 2 ஸ்கொயர் இங்கே மல்டிப்ளை பண்ணிருங்க. எதுவுமே பண்ணணும். 2 ஸ்கொயர் இதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2 into 2 ஸ்கொயர் 2 cube plus 1 into 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? அப்போ T of n by 8 n by 8 plus 2 ஸ்கொயர் plus 1. plus 1 இல்லை, plus இந்த ரெண்டு டைம் இருக்குதுல்ல, இந்த ரெண்டு டைம். ஓகே சார். ஸோ 2 ஸ்கொயர் plus 2 plus 1. இப்போ நம்ம எகைன் எது கண்டுபிடிக்க போறோம்? இப்போ T of n by 8. அவ்வளவுதான், T of n by 8. அப்போ இங்க என்ன நடக்கும்? 2 இல்ல, இங்க ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கங்க, இது எழுதிட்டா தான் நமக்கு ஈஸி. ஓகே சார். n by 16 மேலே போகணுமா? மேலே வந்து கரெக்டாக பண்ணி 16 சொன்னது. n by 8னா n by 16 கரெக்டாக. அப்போ என்ன கிடைக்கும்? n by 16 plus 1. ஓகே, இதை கடைசி முடிச்சுட்டு நம்ம கடைசி nth டைம் போகலாம். ஃபோர்த் ஸ்டெப் என்ன ஆகுது? ஸ்டெப் 4 T of n equal to
இங்கே வந்து 2 கியூப் வந்து இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்க. 2 கியூப் ஃபுல்லாக மல்டிப்ளை என்ன நடக்கும்? தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 4 p of n by 16 plus 2 கியூப் ஏன்னா ஒன்னோட தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஒன்னோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 2 கியூப் கிடைக்கும். கரெக்டுங்களா? 2 கியூப் plus 2 2 ஸ்கொயர் cube plus 2 square plus 2 plus 1. ஓகேங்களா? அப்படியே டாட் டாட் போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அப்படியே டாட் 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 போயிட்டு இருக்கோம். கடைசியாக எப்போ ஸ்டாப் பண்ணுறோம்? நம்மளுடைய வேல்யூ எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. எப்போ ஸ்டாப் ஆகும்? இதனோட வேல்யூ எப்போ ஒன்றுன்னு வருதோ அப்போ ஸ்டாப் ஆயிடும். அதான கண்டிஷன் நம்மளுக்கு. அதான் கண்டிஷன் பாருங்க. இந்த வேல்யூ எப்போ ஸ்டாப் ஆகும்னா t of 1 equal to 1ன்னு வரும்போது ஸ்டாப் ஆயிருங்கிறது. அப்போ அந்த வேல்யூ ஒன்றுங்கிறது கண்டுபிடிக்கிறது இங்கேயும் வரும். அப்போ எப்போ ஸ்டாப் ஆகும் எனக்கு தெரியல. அதனால நான் டாட் டாட்னு போட்டு நான் ஒரு ஐங்கிற ஸ்டெப்புக்கு வந்துட்டேன். ஐங்கிறது சும்மா எனக்கு தெரியல, அந்த ஐங்கிற ஸ்டெப்பு நான் இன்வால்வ் ஆகிறேன். அப்போ டி ஆஃப் என்னங்கிற ஸ்டெப் வருது. இங்கே என்ன நடக்குங்க? இங்கே பாருங்க, இது பவர் 4, இது 2 பவர் 4. 16 எப்படி எழுதலாம்? 2 பவர் 4 எழுதலாமா? 16 வந்து 2 பவர் 4 எழுதலாம். கரெக்டுங்களா? அப்போ இங்கே என்ன நடக்கும்? இங்கே ஐன்னு வந்ததுன்னா நல்லா பாருங்க, இங்கே ஐன்னு வந்ததுன்னா ஐத்து டைம் இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஐத்து டைம் வரைக்கும் ப்ராசஸ் பண்ண போகிறேன். கரெக்டுங்களா? ஐத்து ப்ராசஸ். அப்போ இதே மாதிரி ஐத்து ப்ராசஸ் போகும்போது இங்கே என்ன கிடைக்கும்? 2 பவர் ஐ டி ஆஃப் 2 பவர் 4 16. அப்போ இது 2 பவர் 4 வரும்போது இங்கே 2 பவர் ஐ கிடைக்கும். கரெக்டுங்களா? n டிவைடட் பை 2 பவர் ஐ கிடைக்கும். கரெக்டாமா? சார். இந்த 1 எப்படி எழுதலாம்? 1 வந்து 2 பவர் 0. 2 பவர் ஐ இல்லையா சார்? ஆமா 2 பவர் ஐ இன்ட் இல்ல 2 பவர்ல ஐ. ஏன்னா 16 இருக்குல்ல, 16 எப்படி எழுதலாம்? 2 பவர் 4 எழுதலாம். ஆமா சார். அதே ஐடியா தான். அப்ப இங்க 4ன்னு வந்ததுன்னா இங்கேயும் 4 தான் வருது. கரெக்டா? 4 வந்து இங்க 4 தான் வருது. அப்ப பட் அடுத்த டைம் என்ன வருது? 3 வருது. அப்ப இங்க என்ன கிடைக்கும்? பிளஸ் ஐயை விட கம்மி. அப்ப ஐயை விட 1 கம்மி ஆகுது. அப்ப என்னாச்சு? 2 பவர் ஐ மைனஸ் 1 பிளஸ் 2 பவர் ஐ மைனஸ் 2 பிளஸ் டாட் 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 பிளஸ் 2 கியூப் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 2 அது வந்து 2 பவர் 0ன்னு வச்சுக்கலாம். 1 வந்து 2 பவர் 0ன்னு வச்சுக்கலாம். சரியாமா? ஓகே. சரி, இப்போ எப்படி இதாச்சு? இதனோட வேல்யூ எனக்கு 1ன்னு வந்தா ஸ்டாப் ஆயிருந்தேன். இதனோட வேல்யூ என்ன ஆகணும்? 1ன்னு வந்தா ஸ்டாப் ஆயிருந்தேன். அப்ப அது கன்சிடர் என்ன நடக்குது? t of n by 2 power i equal to 1. பட் கிவன் கண்டிஷன் என்ன? கிவன் கண்டிஷன் t of 1 equal to 1. அப்படின்னா மீனிங் என்ன? இந்த இன்சைடு இருக்கிற வேல்யூ இந்த வேல்யூ ஈக்குவல் இருக்கும். இன்சைடு ஈக்குவல் இருக்கும். அப்படின்னா மீனிங் என்ன? n by 2 power i equal to 1 எழுதலாம். ஈக்குவல் டு 1 எழுதலாம். அப்ப இங்க என்னடா நடக்கும்? which implies that 2 power i cross multiply பண்ணுங்க. அப்ப n equal to என்ன கிடைக்கும்? 2 power i. ஸோ ஆல்ரெடி இந்த 2 இங்க வந்தா என்ன பண்றதுன்னா log வந்துருங்க. அப்ப என்னாச்சு? log n base 2 equal to i. log base 2 equal to i. ஓகேங்களா? இது முடிஞ்சதா? அப்ப இது என்ன வேல்யூ தெரிஞ்சது? இது வந்து நம்மளோட வேல்யூ 1 தெரியும். அப்ப அந்த வேல்யூ தான் வந்து நம்ம k கண்டுபிடிச்சிட்டோம். தட் மீன்ஸ் i கண்டுபிடிச்சோம். i யோட வேல்யூ இது. இதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து gp ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. gp ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா நல்லா பாத்துங்க. gp யோட ஃபார்முலா a plus ar plus ar squared plus ar cube dot 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 இங்க ஒரு டைம் ஆல்ரெடி வந்தனால plus a r பவர் n மைனஸ் 1ன்னு வந்ததுன்னா நல்லா பாருங்க. ஏன்னா இது nth டைம், இங்க ஏங்கிற ஒரு டைம் வரனால இது வந்து n மைனஸ் 1 வரனால இது nth டைம். அதோட ஜிபியோட ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா 2 பவர் 0 2 ஸ்கொயர் 2 கியூப் அப்படி எது வரைக்கும் வருது? i மைனஸ் 1 வருது. அப்ப இங்க பாத்துங்க n மைனஸ் 1ஓட வேல்யூ என்னது? i மைனஸ் 1. ஆரோட வேல்யூ என்னது? ஆரோட வேல்யூ 2 அண்டு என்னோட வேல்யூ வந்து i அண்டு இன்னொன்று என்ன வேணும்? a. ஏங்கிறது இங்க என்னவா இருக்குது? எல்லாமே 2 2 2ன்னு வருது. இன்னொரு டைம் இது மல்டிப்ளை ஆகல. அப்படின்னா மீனிங் என்ன? a ஓட வேல்யூ 1. அப்ப a ஓட வேல்யூ வந்து 1. அப்ப இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஜிபி ஃபார்முலாவை ஜிபி ஃபார்முலா என்ன சொல்லுது? s ஈக்குவல் டு a ஓட வேல்யூ 1, என்னோட வேல்யூ 2 பவர் என்னோட வேல்யூ என்ன? i 2 பவர் i மைனஸ் 1 டிவைடட் பை r மைனஸ் 1 மைனஸ் 1. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2 பவர் i மைனஸ் 1. சரியாமா? 2 பவர் i மைனஸ் 1. இந்த ஸ்டெப் என்ன டவுட் இருக்குதாமா? அப்புறம் இதை ஜிபி ஃபார்முலா. இதில் என்ன டவுட் இருக்குதா? என்ன இல்ல சார்.
சரி. இப்போ ஐயோட வேல்யூ என்ன தெரியும்? ஐயோட வேல்யூ log n base 2. அப்ப என்ன கிடைக்குதுமா? log n base 2 என்ன கிடைக்கும்? That is equal to 2 power log n base 2 minus 1. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன் லாக்கும் இதுவும் சேம் ஆகுதுன்னா இது கேன்சல் ஆயிடும். என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? n minus 1 வரும். கரெக்டுங்களா? நமக்கு கிடைக்கிறது என்ன வரும்? n minus 1 வரும். சரியாம்மா? அப்ப நான் n minus 1 என்ன சொல்லிட்டேன்? நம்ம அதை விட்டுட்டு போகணும்னு சொல்லிக்கிறேன். அப்ப டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபங்க்ஷன் t of n என்ன எழுதலாம்? டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபங்க்ஷன்னா n minus 1 வருது. அதுதான் நம்ம என்ன பண்ணலாம்? theta of n எழுதலாம். சரிங்களா? இந்த கான்ஸ்டன்ட் எப்பயுமே மிஸ் பண்ணிட்டு இருக்கணும். அதை மிஸ் ஆயிடும். சரியாம்மா? இதுல என்ன டவுட் ஓகே. இருக்கு? இதுதான் நம்ம அப்ப பாத்தீங்கன்னா 3 கேஸ்ல என்னாச்சு? சேம் ரிசல்ட் தான் வருது. சரிங்களா? டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார். ஓகேம்மா.